முன்பொரு காலத்துல பூபதி ராஜ்யத்திற்கு உட்பட்ட சோமசுந்தரம் என்ற கிராமத்தில் 3 திருடர்கள் குகைக்குள்ள இருந்தாங்க. தலைவரே, இன்னும் எத்தனை நாள்தான் இந்த குகைக்குள்ளே இருக்கிறது? நம்ம எப்ப திருட போறது? ஆமா தலைவரே, ரொம்ப கடுப்பா இருக்கு. எப்பதான் நம்ம திருட போறது? இன்னும் நான் முதலாளி கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் வரவே இல்லை. அந்த தகவல் வர வரைக்கும் நம்ம இந்த புகைக்குள்ளேதான் இருந்தாகணும். அதே ஊர்ல ராமச்சந்திரன் என்ற ஊர் தலைவர் இருந்தார். இவர் ஊருக்கு தேவையான எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாரு. இவருக்கு அரிச்சந்திரா என்ற தம்பியும் இருந்தாரு. இவர் எப்பயுமே அவங்க அண்ணன் கூடியேதான் இருப்பாரு. ஒரு நாள் செல்வந்தர் ஒருத்தர் ஊர் தலைவர்கிட்ட வராரு. ராமச்சந்திரன் அண்ணா, இன்னைக்கு உன்னோட மகனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். நீங்களும் உங்களுடைய தம்பி வந்து தவறாமல் கலந்து கொள்ளணும். ஓ அப்படியா? சரி சரி, நாங்க கண்டிப்பா வரோம். அது சரி பொண்ணு, எந்த ஊரு? நம்ம பக்கத்து ஊரு மாணிக்க அண்ணா பொண்ணுதான். ஓ, பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்துதான் பிடிச்சிருக்க. ஆமா, வர வேண்டியதெல்லாம் வந்துருச்ச. அப்ப இரவுதான் நகையெல்லாம் வீட்டுக்கு வருதா? அன்று இரவே அந்த 3 திருடருடைய தலைவருக்கு நாய் மூலமா ஒரு தூது வருது. டேய், நமக்கு தூது வந்துருச்சு. இன்னைக்கு இரவே திருட போயாகணும். அந்த இரவுல ஒரே ஒரு ஆளு மாட்டு வண்டி இல்ல சில பொருள்களை ஏற்றி கொண்டு போயிட்டு இருந்தாரு. அந்த வண்டிய மடக்கி இந்த 3 பேரும் கொள்ளையடிக்கிறாங்க. இன்னைக்கு நல்ல வேட்டை. தலைவரே, அடுத்து நம்ம எப்ப திருட போக போறோம்? அடுத்த தூது வரை நாம் காத்திருக்க வேண்டும். சரி, வாங்க ஓய்வெடுப்போம். அந்த நகையை திருடர்களிடம் கொடுத்துவிட்டு அந்த வண்டியை ஓட்டி வந்த மாரி நேரடியாக ஊர் தலைவரிடம் போறாரு. தலைவரே, நான் கொண்டு வந்த அந்த செல்வந்தருடைய நகை, பணம் எல்லாத்தையும் திருடர்கள் திருடிவிட்டனர். இதை எப்படி நான் அவர்களிடம் போய் சொல்ல முடியும்? அவர்கள் என் மீது சந்தேகப்படுவார்கள். ஆகவே நீங்கள் என்னை நம்பி அவர்களிடம் வந்து இந்த விஷயத்தை கூட வேண்டும். இல்லையென்றால் அவர்கள் என்னை சந்தேகப்பட்டு அதை என்னிடம் கேட்பார்கள். சரி, நீ இங்கிருந்து கிளம்பு. நான் உன்னை நம்புகிறேன். நாளை காலை வந்து அவரிடம் நானே வந்து பேசுகிறேன். ரொம்ப நன்றி தலைவரே. இந்த உதவியை என் வாழ்நாளில் நான் மறக்கவே மாட்டேன். எப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காத அரிச்சந்திரர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. மறுநாள் காலையில அந்த செல்வந்தர் கிராம தலைவர்கிட்ட வராரு. தலைவரே, நேற்று இரவு பெண் வீட்டிலிருந்து வந்த தங்கமும் பணமும் என் வீட்டிற்கு வரவே இல்லை. அவர்களிடம் கேட்டால் அதை நான் இரவே ஏற்றிவிட்டோம் என்கிறார்கள். ஆனால் இன்னும் வரவில்லை. அந்த மாட்டு வண்டியை ஓட்டி வந்த மாரியையும் ஆளை காணவில்லை. அவன்தான் அதை எடுத்துவிட்டு எங்கேயோ ஓடிவிட்டான். சரி, நான் இதை பத்தி விசாரிக்கிறேன். நீ கவலைப்படாம வீட்டுக்கு சென்று வா. உன் பணமும் தங்கமும் உன் வீட்டிற்கு தேடி வரும். இதற்கு இடையில காணாம போன மாரி வீட்ல மாரியுடைய மனைவியும் அவனுடைய மகனும். அம்மா, அப்பா எப்போ வருவாரு? நேத்துல இருந்து ஆளவே பார்க்கவே இல்லையே. அவருக்கு என்ன, அந்த செல்வந்தர் வீட்லதான் இருப்பாரு. அவருக்குன்னு குடும்பம் இருக்கிறது ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. இப்படியே பேசிட்டு இருக்கிறப்ப அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தென்னப்பன் என்பவரு இவங்க கிட்ட வராரு. என்ன, இந்த ஊர்ல நடக்கிற விஷயமே உங்களுக்கு தெரியாதா? அப்படி என்ன விஷயம் இந்த ஊர்ல நடந்துச்சு, சொல்லுங்க. உன் கணவன் மாரி செல்வந்தருடைய பணத்தையும் நகையையும் எடுத்து இந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டதா ஊருக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. அது கூட தெரியாம இப்படி பேசிட்டு இருக்கீங்களே. இல்ல, என் கணவன் அப்பேற்பட்ட ஆள் இல்ல. இதில் ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கிறது. மகனே, நீ உடனே ஊருக்குள் சென்று என்ன நடந்தது என்பதை விசாரி. உடனே அந்த இடத்திற்கு அந்த செல்வந்தரும் வந்துவிடுகிறார். எங்கே உன் கணவன்? என் மொத்த தங்கத்தையும் பணத்தையும் எடுத்துவிட்டு எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறான்? வரச் சொல் அவனை. ஐயா, நீங்கள் நினைக்கின்ற மாதிரி என் கணவர் திருடன் அல்ல. இதில் ஏதோ சூழ்ச்சி நிறைந்திருக்கிறது. தீர விசாரித்தால் என்ன நடந்தது என்பது நமக்கு தெரிய வரும். இதில் என்ன விசாரிக்க இருக்கிறது? உன் கணவன்தான் எல்லாத்தையும் எடுத்து வந்தான். அவன்தான் திருடினான். ஐயா, நீங்க சொல்வது போல் என் தந்தை அங்கிருந்து எடுத்து வந்திருப்பார். ஆனால் இடையில் ஏதோ மர்மம் நடந்திருக்கிறது. அதை மட்டும் நாம் கண்டுபிடித்தால் உங்கள் தங்கத்தையும் பணத்தையும் மீட்டுவிடலாம். நன்றாக யோசித்துப் பாருங்கள். நீங்கள் உங்கள் குடும்பத்தை தவிர
வேறு யாரிடமாவது இதை பற்றி பேசியிருக்கிறீர்களா? கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள். ஆமாம், நம்மூர் தலைவரிடம்தான் இதை பற்றி பேசினேன். அங்கே அவரின் தம்பியும் இருந்தார். அவர்களைத் தவிர வேறு யாரிடமும் இந்த விஷயத்தை நான் பேசவே இல்லை. அப்படியென்றால் இதில் நம்மூர் தலைவரோ இல்லை அவர் தம்பியோ யாராவது சம்பந்தப்பட்டிருப்பீர்களா? இல்லை, நம்மூர் தலைவர் மிகவும் நல்லவர். அவரின் தம்பியும் அது போலவே. அவர்களை நம்மால் எப்படி சந்தேகப்பட முடியும்? ஐயா, என் தந்தை குற்றவாளியாக நிற்கிறார். இதிலிருந்து அவரை காப்பாற்ற நான் யார் மீதும் சந்தேகப்படலாம். நீங்கள் ஒரு வேலை செய்யுங்கள். நேராக தலைவர் வீட்டிற்கு சென்று தலைவரிடமும் அவரின் தம்பியிடமும் என் தந்தை கிடைத்து விட்டதாக ஒரு பொய்யை சொல்லுங்கள். இதை சொன்ன உடனே யாருடைய முகத்தில் பதட்டம் தெரிகிறதோ அவர்களே உண்மையான குற்றவாளி. விரைந்து செல்லுங்கள். நான் என் தந்தையை கண்டுபிடிக்க வேண்டும். வாருங்கள் செல்வந்தரே, என்ன விஷயம்? நான் தலைவரை காண வேண்டும். ஒரு முக்கியமான விஷயம். அவர் ஒரு வேலையாக பக்கத்து ஊருக்கு சென்று இருக்கிறார். என்ன முக்கியமான விஷயம்? சொல்லுங்கள், நான் கூறிவிடுகிறேன். அந்த மாரியப்பன் என்னிடம் வசமாக சிக்கிவிட்டான். அதை கூறிச் செல்லவே நான் தலைவரை காண வந்தேன். அவரிடம் கூறிவிடுங்கள், நான் வருகிறேன். இப்படி சொன்ன உடனே, ஓ, கிடைத்து விட்டானா? சரி சரி, அவனிடம் அந்த தங்கத்தையும் பணத்தையும் மீட்டு வீடு செல்லுங்கள். நான் தலைவர் வந்தால் இதை கூறிவிடுகிறேன். சென்று வாருங்கள். என்ன? நான் கூறியதை கேட்டு இவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து கூறுகிறார். ஒருவேளை இவருக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லையோ? இப்படி சொல்லிட்டு வெளியே கிளம்பும்போது ஊர் தலைவரும் வீட்டுக்கு வர்றாரு. என்ன செல்வந்தரை இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? தலைவரே, அந்த மாரி கிடைத்து விட்டான். என்ன மாதிரி கிடைத்து விட்டானா? அவன் எப்படி கிடைத்தான்? என்ன இவர் நாம் கூறியதை கேட்டு மிகவும் பதட்டமாக பேசுகிறாரே? ஒருவேளை இவர் இதில் சம்பந்தப்பட்டிருப்பாரோ? சரி சரி, இதை நாம் காட்டிக்கொள்ள வேண்டாம். பிறகு பார்த்து கொள்ளலாம். இல்லை தலைவரே, அவன் கிடைத்ததாக நான் கனவு கண்டேன். அது உண்மையிலே நடந்தால் நல்லதுதான். நான் வருகிறேன். இப்படி சொல்லிட்டு நேரா மாரியோட வீட்டுக்கு போறாரு. தம்பி, நீ கூறியது போல அவர்களிடம் போய் சொன்னேன். ஊர் தலைவர்தான் மிகவும் பதட்டப்பட்டார். ஆனால் அவர் தம்பி சந்தோஷப்பட்டார். இதிலிருந்து ஊர் தலைவருக்கும் இதற்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது மாதிரி எனக்கு தோன்றுகிறது. இப்போது என்ன செய்யலாம்? நீங்கள் பேசியதை கேட்டதும் அவர் மாட்டிக்கொள்வாரோ என்ற பதட்டம் அவரிடம் வந்திருக்கும். அதனால் இன்று இரவு அவரை பின்தொடர்ந்தால் உண்மை வெளியில் வரும். சரி, அப்படியே செய்வோம். நானும் ஊர் மக்களை சில பேரை என்னுடன் அழைத்து வருகிறேன். இரவு தலைவர் வீட்டிற்கு முன்பு செல்வோம். இரவு எல்லா பேரும் தலைவரோட வீட்டுக்கு வெளியே நிக்கிறாங்க. உடனே ஒரு நாய் வாயில ஒரு கடிதத்தை கடிச்ச மாதிரி வேகமா ஓடுச்சு. அந்த நாய் நேரா அந்த குகைக்குள்ள போச்சு. அங்க அந்த 3 திருடர்கள் மாரிய அடிச்சு உட்கார வச்சிருக்காங்க. அந்த நாயை பின்தொடர்ந்து சென்ற அனைவரும் அந்த குகைக்கு போயிட்டாங்க. அங்க, அப்பா, அப்பா, யார் இவர்கள்? உங்களையே எங்கே கட்டி வைத்து அடிக்கிறார்கள்? என்ன நடந்தது? அப்பா, சொல்லுங்கள். மகனே, அன்று இரவு நான் இவரின் தங்கத்தையும் பணத்தையும் வண்டியில் கொண்டு வந்திருந்தேன். அப்போது இவர்கள் என்னை வழியில் மறைத்து அந்த 2ஐயும் திருடிவிட்டனர். அதன் பின்பு நம்மூர் தலைவர்கிட்ட இதை பற்றி கூறினேன். அவரும் நாளை நான் இவரிடம் வந்து சொல்கிறேன் என்று கூறினார். ஆனால் வரும் வழியில் என்னை இந்த 3 பேரும் இங்கே தூக்கி வந்து அடித்து கட்டி போட்டு விட்டனர். இதற்கெல்லாம் முக்கிய காரணமே நம்ம ஊர் தலைவர்தான். அவர் வெளியே நல்லவராக நடித்து உள்ளே திருடனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த ஊர் தலைவரை அந்த ஊர் மக்கள் எல்லா பேரும் சேர்ந்து ஊரை விட்டு தள்ளி வைக்கிறாங்க. அந்த 3 பேரையும் அடிச்சு விரட்டி விடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.